சார் இப்ப நீங்க பணம் அப்படின்னு சொன்னா, அது நீங்க சொல்றது உகந்தது. சரி இதுவே அவர் ஒரு நகையா வந்து கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்துட்டாரு. இது மனைவிக்கு தெரியாது. நான் கிரெடிட் கார்ட்ல வாங்கினேன். ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாரு காவலர். ஸோ அந்த அதிகாரி சொன்னதுக்கப்புறம் அவங்க வாங்கி அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி சார் தண்டனைக்கு உட்பட்டு வரும்? கண்டிப்பா கிரெடிட் கார்டில் வாங்கினாரு அப்படின்னா தெரியாமையா ரகசியமாக வச்சிருப்பாரு. ரகசியமாக வச்சிருந்து இவங்களுக்கு தெரியலனா அதுக்கு இவங்க ஒரு அப்பாவியான குற்றவாளி தான். இவங்களும் ஒரு குற்றவாளியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இவர் வந்து அப்பாவி எனக்கு தெரியாது நகையை மட்டும் கழட்டி கொடுங்க அப்படிலாம் கிடையாது. அந்த நகையோடு சேர்த்து அவங்கள கைது பண்ண தான் செய்வாங்க. அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு. இது வந்து நிறைய பேருக்கு அரசு ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது. ஓகே, இது வந்து நியூஸ் பேப்பரில் மட்டும் வந்துட்டு அதை நிற்காமல் இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது இது முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல. அதனால் மனைவிமார்கள் வந்து அரசு ஊழியர்களுடைய மனைவிமார்கள் கண்டிப்பாக இந்த பணம் எங்கேருந்து வந்தது, கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த நகையை வாங்கணும். இல்லைன்னா நகையை வாங்காமல் எப்பா எனக்கு தெரியாது இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நேர்மையாக இருக்க சொல்லுங்கள். அதுதான் கரெக்ட்.